நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. பரபரப்பான ஒரு அரசியல் களம் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆர்கே நகர் தேர்தலை மையமாக வைத்து பல முனை போட்டிகள் ஒருபுறம் இருக்க, ஒரே கட்சியிலேயே 3 முனை போட்டிகளாக இப்பொழுது உருவெடுத்திருப்பதும் இப்பொழுது கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வழக்கமாக அதிமுகவுடைய இதுவரைக்கும் இருந்த அவர்களுடைய தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றாக பார்த்தால், தேர்தல் தேதி அறிவித்த அடுத்த நாளே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளரை அறிவித்து விடுவார். ஆனால் இன்று வரை வேட்பாளர் தற்பொழுது அறிவிக்கப்படவில்லை என்பதும், இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி டெல்லி சென்று தேர்தல் ஆணையர் நஜீம் சைதியை சந்திப்பதும், அதன் பிறகு இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற கேள்வியும் மிகப்பெரிய அளவில் கவனம் இருக்கக்கூடியதும் இந்த நேரத்தில் சிந்திக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. திமுகவும் தனது வேட்பாளரை இன்னும் அறிவிக்கவில்லை. இந்த இரு தரப்பில் யார் வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று கூடுகிறது. அவற்றில் வேட்பாளர் முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நல கூட்டணி யாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகிறது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியும் அடங்கியிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஆர்கே நகர் மக்கள் யாரை விரும்புகிறார்கள், யாருக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள், அதன் மூலம் தமிழக அரசியலில் என்ன மாதிரியான திருப்பங்கள் வரப்போகிறது என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது குறித்து இன்றைக்கு நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் கோமல் அன்பரசன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். இப்ப இருக்கிற இந்த தமிழ்நாடுடைய இந்த அரசியல் சூழலை நீங்க எப்படி ஒரு ஊடகவியலாளரா எப்படி பார்க்கிறீங்கன்னு சொல்லுங்க. குறிப்பா இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் அவங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்குமே இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு அக்னி பரீட்சையான. ஏன்னா அதிமுகவில் சசிகலா அம்மையார் அவங்க பொறுப்பு எடுத்திருக்கிறது பிறகு பொதுச் செயலாளராக இருக்காங்க. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. இன்னொரு பக்கம் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் செயல் தலைவர் ஆன பிறகு நடக்கிற முதல் இடைத்தேர்தல். இது ரெண்டு பேருமே அவங்கள நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதுக்கிடையில் சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இவங்க இப்போ ஓபிஎஸ் அணியில் வைக்கிற முக்கியமான கோரிக்கை, அவங்க இவங்க சசிகலா அம்மையார் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அது தொடர்பாக அவர் டெல்லிக்கு போய் தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க இருக்கிறார். அதில் எப்படியான முடிவுகள் வருதுங்கிறது இங்கே ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பெரிய அளவுக்கு எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் இதில் முடிவெடுப்பதை தள்ளி போட்டால், இப்போது சசிகலா அம்மையார் அணிக்கு இல்லை இப்போ இருக்கிற அந்த அதிமுக அவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஆதரவாக இருக்கும். ஆதரவாகனா அவங்க போட்டியிடுறது நேரடியாக அந்த இரட்டை இலை சின்னத்தில், அவங்களோட சின்னத்தில் போட்டியிடுறது அந்த வாய்ப்பு கிடைக்கும். தேர்தல் ஆணையம் இப்பொழுதே முடிவெடுத்து இல்லை முடிவெடுப்பதை தள்ளி வைக்கிற வரை இந்த சின்னத்தில் யாருமே போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிற பட்சத்தில் அது திமுகவுக்கு சாதகமாக தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் தீபா அவர்கள் ஒரு பேரவை ஆரம்பித்து அவர்களும் இந்த போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பெரிய பரபரப்பு, பெரிய எதிர்பார்ப்பு தீபா பேரவை மீதும் தீபா மீதும் இருந்ததை மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய தொண்டர்கள் அவங்க வீட்டு வாசலில் போனாங்க, இது பண்ணாங்க, எல்லாம் அவங்க இது பண்ணாங்க. இப்போ அடுத்தடுத்து அவங்களுடைய நகர்வுகள் செயல்பாடுகளை பார்க்குற போது கிட்டத்தட்ட அது ஒரு நகைச்சுவை காட்சி மாதிரி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தீபாவுக்கு பெரிய முக்கியத்துவம் இந்த ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் இருக்குங்கிறது நான் நினைக்கல. அப்படி அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். தேர்தல் ஆணையத்துடைய முடிவு என்னவா இருக்கும்? ஏனென்றால் இவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பதில் விளக்கமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் தலைமையில் அவங்க ஒரு அறிக்கையை கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் ஒரு 61 பக்க அறிக்கையில் பல்வேறு, அதாவது இவர்கள் கொடுத்த ஒவ்வொரு விளக்கத்துக்கும் தனியாக அதுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. என்ன இருந்தாலும் அவங்க அதிமுகவுடைய விதி 43 தான் இதை டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது இல்லையா? சாமானியர்கள் அது பண்ணணும். ஒன்று, அதை விட முக்கியமாக இவங்க வச்சிருக்கிற இன்னொரு முக்கியமான புள்ளி விவரம் அந்த ஓபிஎஸ் அணி மைத்ரேயன் கொடுத்துருக்கிறதுல இருக்கிறது என்னென்னா, 2012 அவங்கள கட்சியை விட்டு நீக்கினாங்க. கட்சியை விட்டு நீக்கி அடுத்த சில மாதங்களில் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. கட்சியில் திரும்ப சேர்த்துக்கிட்டாலே புது உறுப்பினர் தான் அர்த்தம். ஒரு முறை நீக்கிட்டு திரும்ப சேர்த்துக்கிட்டாலே புது உறுப்பினர் தான் அர்த்தம். அப்போது அவங்க பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு 5 ஆண்டுகள் வேணும். யார் புதுசாக கட்சியில் சேர்ந்தாலும் அதிமுகவுடைய அடிப்படை சட்டத்திட்ட விதிகள் படி 5 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் கட்சியில் பொறுப்புக்கு வர முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இவங்க 5 ஆண்டுகள் முடியலை, இவங்க பொதுச் செயலாளர் ஆக முடியாதுன்னு வைக்கிற வாதம்
வலுவான வாதமாக நான் நினைக்கிறேன். அந்த வலுவான வாதம் எடுபட்டுடுச்சுன்னா மற்ற எல்லாமே அடுத்தது நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் எல்லாமே கேள்விக்குறியாயிடும்ல. முதல் வாதமே அவங்க வைக்கிற வாதம் வலுவான வாதமாக இருக்குது. அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த அதிமுகவோட சட்டத்திட்ட விதிகள் கை கொடுக்குது இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறதுக்கு. அதில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகுதுங்கிற பொறுத்தா மற்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ணணும். அதே போன்று இவங்க வந்து இப்போ அவங்களுடைய சட்ட விதிகளில் எதை வேணாலும் அந்த உயர்மட்ட குழு செயற்குழுவுக்கு வந்து திருத்துவதற்கான அவர்களுக்கான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த விதி எண் 43 சாமானிய தொண்டர்கள் வாக்களித்து நிரந்தரமாக ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வைத்திருக்கக்கூடிய அந்த இதில் வந்து மாற்றுவதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது வந்து இவர்களுக்கு சிக்கலாகுமான்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு இல்லையா? கண்டிப்பாக சிக்கலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த புள்ளி தான் இவங்க சிக்கலோட ஆரம்பமாக இருக்கும். அதை சொல்லிட்டாங்க, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேறு எதுவுமே அதுக்கப்புறம் அதில் பேசுகிறதுக்கு இல்லை. ஆனால் இவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி நெருக்கடியான காலகட்டங்களில் ஒரு தற்காலிக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேவை இருக்குது. இந்த குறுகிய காலத்திற்குள்ளார ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அவங்க கட்சி கிளைகள் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் தேர்தல் நடத்தி அதன் அடிப்படையில் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து தற்காலிக பொதுச் செயலாளராக அவங்கள வந்து நியமிச்சிருக்கோம். அதாவது தேர்தலுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தலை, நியமனங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ அதை இவங்க தரப்பு வாதமாக வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இதில் இங்கே நேரடியாக அது ஆர்கே நகர் களத்தில் வந்து பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே போன்று இப்போ அதிமுகவிற்குள்ள இருக்கக்கூடிய பலமுனையை தாண்டி வழக்கமாகவே வந்து எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய இப்போ திமுக வந்து கூட்டணிக்கு வந்து மக்கள் நல கூட்டணியை வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிங்கள் அப்படின்னு வெளிப்படையாக அதுவும் திமுக செயல் தலைவரே வந்து அழைத்திருக்கிறார். இன்னும் வந்து இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து இன்னும் முடிவுகள் அவங்க யாருக்கு ஆதரவளிக்க போறாங்களா இல்லை அவங்களே வேட்பாளரை நிக்க வைக்க போறாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கு. திமுகவை ஆதரிக்கலான்னு இந்திய கம்யூனிஸ்ட் நினைக்கிறதாக தகவல் வருது. மார்க்சிஸ்டுக்கு அதில் பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை. திருமாவளவனும் ஏறத்தாழ இந்திய கம்யூனிஸ்டோட மனநிலையில் இருக்கார். மீண்டும் ஒரு பிளவை மக்கள் நல கூட்டணியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இதன் மூலம். ஆனால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இடைத்தேர்தலில் நின்ன போது அப்போது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து மகேந்திரன் வந்து வேட்பாளராக எதிர்த்து நின்னார். இப்போ அதனால அவங்களே வேட்பாளரை நிற்க வைக்க போறாங்களா இல்லை ஆதரவு தெரிவிக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவங்க விடுதலை அதாவது மக்கள் நல கூட்டணி சார்பா ஆனால் நேரடியாக வந்து பார்த்தீர்கள் என்றால் இவங்க வசந்தி தேவியை வந்து அதுவும் விடுதலை சிறுத்தைகளுடைய முயற்சியில தான் வசந்தி தேவியை வந்து அங்கே நிப்பாட்டினாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கான இருக்கா இல்லை அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? இல்லை, நீங்கள் இப்போ அது கேள்வி இருந்தாலும் இப்போ இது இப்போ திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு திமுக செயல் தலைவர் நேரடியாக கேட்குறாரு இந்த முறை. அவங்களுக்குள்ளேயும் அந்த மாதிரியான மன ஓட்டம் இருக்குது. இப்போ ஒரு எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற ஒரு சில தலைவர்களுக்கு இருக்கலாம். அதில் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது ஒரு பெரிய தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கல இந்த தேர்தலை பொறுத்த மட்டும். ஒருவேளை அதிமுக ரெட்டலை சின்னத்தோடு அதிமுக சார்பில் யாராவது போட்டியிட்டால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் நேரடி போட்டி இருக்கும். இவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் சும்மா பேருக்கு களமிறங்கிறதா தான் இருக்குமே தவிர அது திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டும் அந்த வாக்குகள் சிதறாமல் இருக்கணும், அவங்களையும் கன்சல்டேட் பண்ணணும், ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு. அதனால தான் இந்த அழைப்பு எடுத்திருக்காரு. அதை தாண்டி சும்மா ஊடகங்கள் வழியாக அழைப்பு எடுக்கிறத தாண்டி ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களோட தொடர்பு கொண்டு பேசி, ஏன்னா அந்த திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு திமுக மீது இருக்கிற வருத்தம், திரு ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்கிற வருத்தமே என்னென்னா தனிப்பட்ட உறவு நிலைகளை அவங்க வந்து சரியாக பேணுவதில்லை, எங்களை வந்து சரியாக மதிக்கிறதில்லை அப்படிங்கிறது தான். அவர் திருமாவளவனுக்கு வேற ஒன்றும் மக்கள் நல கூட்டத்துக்கு போனதுக்கு வேறு எந்த காரணமும் கிடையாது. அவர் ஸ்டாலினுக்கும் அவருக்குமான தனிப்பட்ட இதில் வந்து உறவு நிலையில் சரியில்லாதனால தான் அவர் வந்து அங்கே போகிறார். மக்கள் நல கூட்டத்துக்கு போன சட்டமன்ற தேர்தலில் போய் நடந்த விஷயம் அதுதான் வச்சுக்கலாம். அப்போ இந்த முறையும் அப்படி செய்யணும்னு நினச்சாருன்னா அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். அதை நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது அதிமுகவுடைய நிலைப்பாடு குறித்தும் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய டெல்லி பயணம் குறித்தும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார். இப்போது அதிமுகவுடைய ஆட்சிமன்ற குழு கூட்டம் கூட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திப்பது குறித்து உங்களுடைய கருத்து சார்? வணக்கம்மா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
ஆட்சி மன்ற குழு இன்றைக்கு முடிவெடுத்து வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. நாங்கள் களத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். பன்னீர்செல்வம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர். அவர் இன்றைக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதை போன்ற ஒரு மாயையை பிம்பத்தை உருவாக்குவதில் முனைந்து கொண்டிருக்கிறார். அதற்கு வலு சேர்க்கின்ற வகையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையரை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பிரதமரை பார்ப்பது, ஜனாதிபதியை பார்ப்பது என்றெல்லாம் சொல்லி ஏதோ ஆட்சியை நான் தான் தக்க வைத்துக் கொள்ளுவேன் என்று மிரட்டிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அது இயலாமல் போய்விட்ட சூழலில் இன்றைக்கு ஆட்சியை இழந்து விட்டவர், இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர், இன்றைக்கு கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை போன்ற அல்லது கட்சியில் தனக்கு உரிமை இருப்பதை போன்ற ஒரு மாயையை ஊடகங்களுக்கும் இன்றைக்கு மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் தெரிவிக்கின்ற வகையில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் அடிப்படை உறுப்பினருக்கு நீக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய செயல்பாடுகள் என்பது ஒரு தனி மனிதர் செயல்பாடுகள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுப்பாட்டோடு இருக்கிறது, ஒற்றுமையோடு இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. நாங்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம், வேட்பாளரை அறிவிக்க இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார். அதற்கு எந்த தடையும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போது வேட்பாளர் அறிவிப்பு, யார் வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வழக்கமாகவே அதிமுக தான் எப்போதும் முதலாவதாக அறிவிக்கும். அந்த இடத்தில் இந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் இரட்டை இலை சின்னம் குறித்த ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக வேட்பாளரை அறிவிக்க இருக்கிறோம், அறிவிப்போம். அதை போலவே இரட்டை இலை சின்னத்தை பற்றிய அனாதைகளும் அரசியல் மனம் நடத்துகின்றவர்களும் பேசுவதற்கு எந்த உரிமை இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு இன்றைக்கு தலைமை கழகத்தில் கூடி வேட்பாளரை அறிவிக்கின்ற வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. சிலர் புகார் கொடுப்பதற்கென்றே இன்றைக்கு புறப்பட்டிருப்பவர்கள் ஏதோ புகார்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய புகார்கள் எல்லாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பிரச்சனையையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாது. இன்றைக்கு அவர்கள் தோல்வியின் முகத்திரை தோல்வி பயத்தின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் பாண்டியராஜனை வைத்து அதிமுகவில் தங்களுக்கு பங்கு இருக்கிறது, தாங்கள் ஒன்றுபட்டு விடுவோம், சின்னம்மா அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சரண்டர் படலத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கான தூது அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அவர் வெளியேற்றப்பட்டவர்கள் மறுபடியும் கட்சிக் கொள்வதற்கு வழிதேடிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். இப்போ அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறத அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வெளிப்படுத்தும் போது தெரிஞ்சிருக்குது. ஆனால் இதை தாண்டி ஆர்கே நகர் மக்களுக்கென்று ஒரு சிந்தனை இருக்கும். அவர்கள் களத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இதில் இன்னொரு வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கடந்த இடைத்தேர்தலில் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் 90,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் பொது தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளருக்கும் அவங்களுக்கும் ஒரு 45,000 வாக்குகள் அப்படிங்கிறதே ஒரு சிறிய மாற்றம் இருக்கு. இந்த தேர்தல் இன்னும் அது மாற்றமா இருக்குமா, இல்ல வழக்கமான இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஃபார்முலாக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு காலத்தில் நம்ம மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறப்ப நமக்கு அவங்க நல்லது செய்யணும், அந்த மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக இருக்கணும், நமக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதா மக்களோட மனநிலையாக இருந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வராதா அப்படின்னு ஒவ்வொரு தொகுதி, தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதி மக்களும் ஏங்குகிற மனநிலை வந்துடுச்சு. அப்போ மக்கள் கரப்டாகி போயிருக்காங்க. நீங்கள் அதிகார வர்க்கம், அதிகாரிகள் முதல்ல கரப்டானாங்க, அடுத்தது அவங்க அரசியல்வாதிகளை கரப்டாக்குனாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து சரி நம்ம 2 பேர் மட்டும் கரப்டாக இருந்தோம்னா மக்கள்கிட்ட சமாளிக்க முடியாது, அப்போ மக்களையும் கரப்டாகிடுவோம் அப்படிங்கிறதா ஒரு திருமங்கலம் ஃபார்முலா மாதிரியான வழிமுறைகளை கொண்டு வந்து மக்களையும் கரப்டாக்குனாங்க. இப்போது மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, எங்கள் தொகுதியிலும் இடைத்தேர்தல் வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதி நல்லா இருக்கணும், நமக்கு தொடர்ச்சியாக சேவைகளை செய்யணும்னு நினைக்கிறது போக அவன் எப்படியாவது போய் சேர்ந்துட்டானா போதும், நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தால் நல்லா இருக்குங்கிற மனநிலை வந்திருக்கு. அப்போது ஆர்கே நகரை பொறுத்தமட்டில் மூணு முறை நடந்திருக்கா. இப்போ இந்த ஒரு குறுகிய காலத்தில் 3 முறை தேர்தல் நடந்திருக்கு. அந்த மக்கள் உண்மையே ஒரு கொண்டாட்டமாக தான் வரவேற்பாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் அடுத்து. இந்த ஆளுங்கட்சி தான் எளிதாக வெற்றி பெற்று விடுமா அப்படின்னு சொன்னால் அதற்கான மனநிலை இப்போது இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். பெருசாக வந்து ஆளுங்கட்சி எவ்வளவு தான் அதில் பலப்பிரயோகம் செய்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு, இல்லை ரொம்ப கடுமையான போட்டியை நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். கடந்த முறையெல்லாம் இந்த மாதிரி அந்த கேக் வாக்கில் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்தது மாதிரியான இதெல்லாம் இந்த தடவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி 3 பிரிவு. தீபா வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவங்களும் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ஆளுங்கட்சிக்கு அவ்வளோ எளிதாக வெற்றி இதில் கிட்டிவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இப்போ அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தான் வேட்பாளர் அப்படின்னு முதல்ல ஒரு தகவல் வந்தது. அப்புறம் இப்போ நிறைய தகவல்கள் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. தினகரன் வேட்பாளர் ஆகிற பட்சத்தில் அந்த வெற்றி இன்னும் கொஞ்சம் கடினமானதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் மனநிலை வந்து பொதுவாக ஒரு வழக்கமான மனநிலை இல்லாமல் இப்போ இருக்கிற ஒரு அரசியல் சூழல் ஒரு தனித்துவமான சூழலாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் இல்லாத ஒரு தனித்துவமான சூழல் இன்றைக்கி இருக்குது. இதை திமுக எப்படி அவங்களுக்கு பயன்படுத்திக்க போகிறாங்கங்கிறதும் முக்கியம். ஏன்னா இப்போது இரட்டை இலை சின்னம் இப்போ இருக்கிற சசிகலா அம்மையார் அந்த பிரிவுக்கு கிடைத்து ஒரு சரியான வேட்பாளரை அவர்கள் நிறுத்தி அதிகாரமும் அவர் கையில் இருக்குது, பணம் மற்ற விஷயங்களும் ஆறாக ஓடுகிற பொழுது திமுக அந்த இடத்துல எப்படியான நிலைப்பாடு எடுக்க போகிறது? திமுகவோட வெற்றி இல்லை இந்த இடைத்தேர்தலில் திமுக பெறுகிற வாக்குகள் வந்து அந்த கட்சிக்கு, குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைக்கு ஒரு முக்கியமான குறியீடாக தான் நம்ம பார்க்க முடிய வேண்டியது. இப்பொழுது அதிமுகவுடைய வேட்பாளரை அறிவித்து விட்டார்கள். டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட போகிறார்கள். அவங்களுடைய கருத்து என்ன? நம்ம அவங்க அறிவிப்புக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தது மாதிரியே தினகரன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு இது ஒரு சரியான முடிவு தான். அந்த கட்சியை பொறுத்த மட்டும் இது ஒரு சரியான முடிவு தான். தினகரன் அவர்களை தான் அந்த கட்சியினோட முகமாக நிறுத்த வேண்டும், அந்த கட்சியினுடைய எதிர்காலமாக தினகரன் அவர்களை தான் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி என்றால் மக்களுடைய தீர்ப்பை பெற்று அவர் அந்த பணியிலே தொடர்வதுதான் சரியாக இருக்க முடியும். அந்த அடிப்படையிலே தினகரனை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். இதிலே 2 கோணங்கள். ஒன்று, தினகரன் வெற்றி பெற்றுவிட்டால் திரும்பவும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாற்காலி மாற்றப்படும், அதை நோக்கி நகர்த்துவாங்க. அப்போ அது தொடர்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் தினகரன் தோல்வி அடைந்து விட்டால் அதிமுகவோட வலுவான பிடி அவர் கையிலேருந்து நழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது, ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறாங்க, இரட்டலை சின்னம் யாருக்கு, அப்படியான விஷயங்கள் இருக்குது. எதிர்முனையில் ஒருவேளை தினகரன் வெற்றி பெற்றுவிட்டால் திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலினுடைய நிலைப்பாடுகள், அவர் எடுத்த முயற்சியில் அவரோட தலைமைக்கான அங்கீகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து நின்றுவிடும். அவர் எடுக்கிற முடிவுகள் இப்போ வரைக்கும் அவங்க வேட்பாளரை அறிவிக்கலை. வழக்கம் போலவே ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறப்போ என்ன செய்வாங்களோ முதல்ல எடுத்த உடனே அவங்க வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க. இது கொஞ்சம் தாமதமானாலும் அவங்களுக்கு இருக்கிற குழப்பங்களுக்கு இடையில் இப்போ கூட முதல்ல வேட்பாளரை அதிமுக தான் அறிவிச்சிருக்காங்க. திமுக இன்னை வரைக்கும் ஆலோசனை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அறிவிப்படல. மேபி இன்றைக்கி அறிவிக்கப்படலான்னு வச்சுங்களேன். அப்போ இந்த களத்திலே வென்றாக வேண்டிய கட்டாயம் ஸ்டாலினுக்கும் இருக்கிறது, தினகரனுக்கும் இருக்கிறது. இதை பொறுத்து தான் தமிழ்நாட்டு அரசியலுடைய அடுத்த கட்டம், எதிர்காலம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசினுடைய எதிர்காலங்கிறது இதை வச்சு தான் ஆர்கே நகர் மக்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். இதில் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவை, அதுவும் இந்த ஓபிஎஸ் உடைய பிளவுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து அதிமுக தரப்பில், அது வி.கே. சசிகலா தரப்பிலிருந்து, வி.கே. சசிகலா அவர்கள் அன்று நள்ளிரவு கொடுத்த அந்த முதல் பேட்டியில் ஆரம்பித்து இப்போ தினகரன் பேசுவது வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் எந்த இடத்திலும் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தன்னுடைய போட்டியாளர்களாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லை. எல்லா இடத்திலுமே திமுக தான் தனக்கான ஒரே நேரெதிர் போட்டி அப்படிங்கிற நிலைப்பாடில். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இந்த பக்கம் எது பேசினாலும் தனக்கு போட்டியா இவங்கள உடனே அதுக்கு ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் கொடுக்கறத, இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தா அதுல ஒவ்வொரு லைனுக்கு எடுத்து ஒரு ரியாக்ஷன், இப்ப இவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கறாங்கிறத தாண்டி எல்லா இடத்துலையும் வந்து அதற்கான கவுண்டர் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலைப்பாடு இந்த பக்கம் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதுக்கு இடையிலேயே இப்ப ஆவடி குமார் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் வந்து ஒரே அணியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அது மிக விரைவில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. அதை வந்து இந்த பக்கமும் அதிமுக தரப்புலையும் இதுவரைக்கும் மறுக்கவோ எதிர்க்கவோ இல்லை, அதற்கு சாதகமான ஒரு குரலும் இவர்களும் ஒன்னா சேரணுங்கிற அழைப்பு தான் இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த சினாரியோவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமா, இந்த தேர்தல் முடிவை பொறுத்து
தேர்தல் ஆணையத்தோட முடிவை பொறுத்து இது ரெண்டும் மாறும். நீங்கள் ஏன்னா ஏற்கனவே நம்ம கடந்த கால வரலாறை பரட்டி பார்த்தோம்னு சொன்னால் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இப்போ கடுமையாக செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் இப்போ பிற்காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறார்கள். காளிமுத்து, பொன்னையன், நீங்கள் பெரிய பட்டியல் யாரை எடுத்திங்கனாலும் அதில் ஒரு பெரிய பட்டியல் சொல்ல முடியும். அப்படி திரும்பவும் நடக்கிறதுக்கு ஒருவேளை தினகரன் இதில் வெற்றி பெற்று அந்த சின்னமும் அதிமுகவோட சின்னமும் இப்போது இருக்கிற வி.கே. சசிகலா அவர்களுடைய கைகளில் இருந்தால் ஓ பன்னீர்செல்வமே திரும்ப அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதை மறுப்பதற்கில்லை. அதனால் அது நடக்கத்தான் செய்யலாம். அதனால தான் இப்போ இவங்க தினகரன் வந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடு வந்து அவங்கள எதுவுமே சொல்வதில்லை. ஓ பன்னீர்செல்வம் அணியை குறிப்பிட்டோ அவங்கள பற்றி எதுவும் பேசலை. இப்போ சொல்கிற கூட என் முன்னாள் நண்பர், அருமை சகோதரர் அப்படின்னு தான் சொல்கிறார். வார்த்தையை அப்படி தான் சொல்கிறார். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் பேசினப்பையும் தினகரன் சார் அப்படின்னு தான் அவர் இப்போ எப்படி என்ன ஸ்லாங்கில் முன்னாடி கூப்பிடுவாரோ அதே மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம அதுக்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கு இல்லை. இவங்க அதுதான் அதை நோக்கி தெளிவாக நகர்த்துறாங்க. ஏன்னா திமுகவை எதிரி அப்படின்னு சொன்னாதான் அதிமுக காரர்களை ஒருங்கிணைக்க முடியும். திமுக எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு இப்போ ஒருவேளை பன்னீர்செல்வம் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்று வைத்து கொண்டால் கூட அப்படி எடுத்தால் அதிமுக தொண்டர்களோட ஆதரவே பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்காம போயிடும். ஏன்னா திமுக அதிமுகங்கிறது ரெண்டும் நேர் எதிர் திசையில் பயணிச்சுட்டு இருக்கிற கட்சி. தொடர்ந்து பல ஆண்டுகளாக அரசியலை தாண்டி ஒரு வெறுப்பு அரசியலை ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்குவிச்சு வந்திருக்காங்க. அதில் தான் வளர்த்து எடுத்திருக்காங்க. அப்படி வளர்த்து எடுக்கிறப்ப யாராவது ஒருத்தர் மேலே சாஃப்ட் கார்னர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாலே அந்த தொண்டர்கள் வந்து அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க, ஆதரவு இதாக எடுக்க மாட்டாங்க. அதனால இப்போ தினகரன் வந்து திரும்ப திரும்ப அழுத்தி நாங்கள் திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்வதற்கான காரணம் அதுதான். இடையில நீங்கள் சொன்ன அந்த வெறுப்பு அரசியல் சினாரியோ கொஞ்சம் மாறினதை நாம் பார்த்தோம். அதாவது ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுதாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த பக்கம் வந்து அவர் இருந்த பொழுதுமாக இருக்கட்டும், ரெண்டு பக்கமும் போய் அவங்க வந்து பரஸ்பரம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக இருந்தாலும் கூட ஒரு அரசியலில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்க போறாங்கங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. அது திடீர்னு எப்படி இப்படி திரும்ப பழைய நிலைமைக்கே இப்போ கொண்டு போய் அதுதான் அவங்க கொஞ்சம் அந்த சூழலில் மத்திய அரசாங்கமோ மற்றவங்களோ வந்து தலையிடுறாங்கங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருந்த நேரத்தில் ராஜாத்தி அம்மையாரே போய் நேரடியாக பார்க்குறாங்க. அவங்க போய் பார்க்குறப்ப பேசினதாக தகவல்கள்லாம் வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு பிடி தேவைப்பட்டுச்சு. யார் இப்போ சசிகலா அம்மையாருக்கும் அவங்கள சார்ந்தவங்களும் பிடி தேவைப்பட்டுச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் திடீர்னு அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு போகணும்னு சொன்னால் அந்த ஃபார்முலா தான் சரி. ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞர் என்ன ஃபார்முலாவை கையாண்டாங்களோ அதே ஃபார்முலாவை கையாண்டால் மட்டும்தான் தொண்டர்களை தக்க வைக்க முடியும், கட்சியை தக்க வைக்க முடியும், தொடர்ந்து அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரப்போது தான் ஸ்டாலின் அவங்களும் பர்சனலாக அட்டாக் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான திரும்ப அந்த அரசியல் சூழல் உருவாச்சு. இப்போ தினகரன் திரும்ப அழுத்தி சொல்கிறதுனால நாகரிக அரசியலுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை, திரும்பவும் இதே நிலை தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஆர்கே நகர் மக்கள் அதிமுகவுடைய வேட்பாளராக தற்பொழுது டிடிவி தினகரனை எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பார்த்த பார்வைக்கும் முன்னாள் முதல்வர் அவர்களை பார்த்த பார்வைக்கும் இவரையும் எப்படி பார்ப்பார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இல்லை, அரசியல் களத்தில் இது இயல்புதான்னு வச்சுங்களேன். நீங்கள் இப்போ மக்கள் வந்து வேட்பாளர்களை பெருசாக கணக்கில் எடுத்து ஓட்டு போடுறாங்க. சின்னம் ஒரு முக்கியமான இதுவாக இருக்கும். களம் இறங்குகிற வரைக்கும் தான் இது மாதிரியான விமர்சனங்கள் எப்படி இருக்காங்க, எப்படி இவர் சரியாக வருவாரா, பேசுவாரா, நமக்கு செய்வாராங்கிற மாதிரி இருக்கும். களத்தில் இறங்கி போட்டி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ வந்து மக்கள் மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. இப்போ தினகரன் நேரடியாக களமிறங்கி வீடு வீடாக போய் வாக்கு சேகரிக்கிறார், வீதி வீதியாக போகிறாருங்கிறப்ப அது வேறு மாதிரியான சூழல் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்த்து நிற்க போகிற வேட்பாளர் யாருங்கிறதும் இந்த இடத்துல முக்கியமானதாக இருக்கும். திமுகவோட வேட்பாளர் எந்த அளவுக்கு முக்கியமான வேட்பாளராக இருக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்தும் தினகரனோட மதிப்பீடு, தினகரனை பற்றிய மதிப்பீடு அவங்க ரெண்டையும் ஒப்பிட்டு தானே பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அதுக்கு பிறகு தான் நம்ம இதை சரியாக சொல்ல முடியும். ஆனால் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. இன்றைய சூழலில் அதிகாரம் தினகரன் கையில் இருக்குது. அதனால் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறதுங்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.